ஹாய் கைஸ், நிறைய நியூ மெம்பர்ஸ்க்கு வந்து எப்படி டெபாசிட் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ வந்து நான் இதில் வந்து எப்படி டெபாசிட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். அது போல் பார்த்து நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். ஹோமு, ஆக்டிவிட்டீஸு, ப்ரொமோஷனு, வாலெட்டு, அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். இந்த அக்கௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா வாலெட்டு, டெபாசிட்டு, வித்ரா, விஐபின்னு இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெபாசிட் தான் பண்ண போகிறோம். அதனால் வந்து டெபாசிட் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ண வாட்டி இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். பே ஃபன்னு, க்ளவுடு பே, எஸ்பி பே, யூஎம்பி பே அந்த மாதிரி இருக்கும். நாம் என்ன பண்ண போகிறோம்னா 100 தான் பண்ண போகிறோம். இப்போ பே ஃபண்டில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து எவ்வளோனா 200லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ க்ளவுட் பேனா அதில் வந்து 100லேருந்தே நம்ம வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து க்ளவுட் பே கொடுத்துட்டு இப்போ 100 வந்து அமௌண்ட் என்டர் பண்ணுறோம். நம்ம எவ்வளோ வந்து டெபாசிட் பண்ண போகிறோமோ அதை வந்து அவ்வளோ என்டர் பண்ணிவிட்டு இப்போ டெபாசிட் கொடுத்துருங்க. டெபாசிட் கொடுத்த வாட்டி ஒரு பேஜுக்குள்ளே போகும். இப்போ இந்த ஸ்கேனர் பேஜுக்கு வந்தோடனே இது என்ன பண்ணுறோன்னா ஸ்கேனர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபோன்பே, ஜிபே ஆப்குள்ளே போயிடுங்க. ஆப்குள்ளே போனீங்கன்னா ஸ்கேனர்னு இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ வந்து டெபாசிட் பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணிவிடுங்க. இப்போ நாம் வந்து 100 வந்து டெபாசிட் பண்ண போகிறோம். அதனால் என்ன பண்ணுறோம்னா அந்த ஸ்கேனர் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அப்லோட் பண்ண வாட்டி பே பண்ணிட்டோம். இப்போ பே பண்ணுறோம். பின் வந்து போட்டு பே பண்ணிக்கணும். இப்போ பே பண்ண வாட்டி என்ன பண்ணுன்னா டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டு ஹிஸ்ட்ரிக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 100 இப்போ ரீசெண்டாக பே பண்ணது இருக்கும். அதில் என்ன பண்ணுறீங்கன்னா யூடிஆர்னு ஒரு நம்பர் இருக்கும். மெயினாக வந்து பார்த்துக்கோங்க, யூடிஆர்னு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் என்ன பண்ணுறீங்கன்னா காப்பி பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம அந்த ஆப்ஷனில் இருந்தோம்ல அந்த ஸ்கேனர் பேஜில் அதுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறோன்னா நம்ம எது அந்த யூடிஆர் வந்து காப்பி பண்ணியிருப்போம் அதை அப்படியே வந்து காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தா வித்ரா வந்து நமக்கு டெபாசிட் வந்து நமக்கு சக்ஸஸ் ஆகிடும். ஸோ என்ன பண்ணிட்டீங்கன்னா உடனே வந்து பேக் போயிட்டு இந்த இடத்துல வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட் வந்து ஆட் ஆகிடும். ஓகேவா? இது போல் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் வந்து கரெக்டாக வந்து யூடிஆர் வந்து கரெக்டாக வந்து சப்மிட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் வந்து டெபாசிட் வந்து உடனே ஆகும். நீங்கள் வந்து யூடிஆர் வந்து சப்மிட் பண்ணாமல் வெறும் பேமெண்ட்டு பண்ணிட்டீங்கன்னா அது வரதுக்கே 2-3 நாள் ஆகிடும். ஸோ வந்து கரெக்டாக பண்ணால் தான் கரெக்டாக நமக்கு வந்து அமௌண்ட் வரும். ஓகே கைஸ், தேங்க்யூ.